அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சுக்கிரன் உச்சம் பெறுவதை காட்டிலும் நீச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் ஏற்படுத்தும் நீச்சபங்க ராஜயோகத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் நுழைகிறார். இது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் அங்கு வலுவிழந்த அமைப்பில் நீச்சம் பெறுவது ஒரு வகையில் சாதகமான அமைப்பாக இருப்பதோடு மட்டுமல்லாது அங்கு நீச்சபங்க ராஜயோகத்தையும் ஏற்படுத்துகிறார். ராசிக்கு 4 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. சுகாதிபதியாகவும் பாக்யாதிபதியாகவும் திகழக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் அஷ்டமத்திற்குள் வருவது சற்று சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பொதுவாகவே சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 6, 8, 12 ஆகிய இடங்களில் வலம் வருவது என்பது அவ்வளவு சிறப்பான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க இயலாத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே அவர் இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் நீச்சம் பெறுகிறார் அஷ்டமத்தில். எனவே சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ஆனால் அதே வேளையில் சுக்கிரனின் பார்வை மிகவும் வலுவாக சப்தம பார்வை தனஸ்தானத்தின் மீது பதிவதால் குடும்ப ரீதியான பல சிக்கல்கள், அஷ்டம பாதிப்புகள், தடைகள் போன்றவை இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகுவதோடு நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக உறுதியாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது நீச்சபங்க ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதை விட அதிக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் புதனுடனோ அல்லது சந்திரனுடனோ நீச்சம் பெற்றிருக்கும் போது இணைந்தால் இந்த யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். குருவின் பார்வை கிடைத்தாலும் கிடைக்கும். அதே சமயம் சுக்கிரன் நீச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வந்தாலும் வலுவாக கிடைக்கும். தற்போது அக்டோபர் 11 இருந்து நவம்பர் 3ஆம் தேதி வரை வக்ரகதியில் நேர்கதியில் வலம் வரக்கூடிய சுக்கிரன் அதற்கு பிறகு ஆட்சி பலம் 9இல் பெறுகிறார். அதை தொடர்ந்து வக்ரகதியில் திரும்பி மீண்டும் நீச்சத்தில் வக்ரகதியில் வலம் வருவார். அதற்கு பிறகு முறையாக வக்ர நிவர்த்தி பெற்று மீண்டும் ஆட்சி பலம் பெறுவாருங்க. எனவே அடுத்து வரக்கூடிய 2-3 மாத காலம் மிக சிறப்பான வளர்ச்சி வாய்ப்பும் வெற்றிக்கான நல்ல சந்தர்ப்பமும் பல புதிய வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான அற்புதமான சந்தர்ப்பமும் சுக்கிரனின் அமைப்பால் உறுதியாகவே தற்போது நீச்சம் பெற்றாலும் கூட சுக்கிரனின் மிக அற்புதமான மாறுதல்கள் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பதோடு நீச்சபங்க ராஜயோகத்தின் காரணமாக பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் என்றால் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க. நவ கிரகங்களிலே மனித வாழ்வுல திடீர் அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகம் என்று சொன்னால் அது நிச்சயமாக சுக்கிரன் தான். அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் மிக பெரிய அளவில் ஏற்படுத்தி கொடுப்பதோடு நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே பெரிய அளவிலான தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் நீச்சம் பெற்றாலும் அஷ்டமத்தில் இருந்தாலும் நிறைவாக இந்த வேளையில் கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பொன்பொருள், செல்வம் போன்றவை நிறைவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்கிறது. குறிப்பாக செல்வத்தின் அதிபதியாகவும் சுகம், தனம், பணம், பொருள், இன்பம், அன்பு, ஆடம்பரம், ஆளுமை, கலை சார்ந்த திறன், ஆளுமை பண்பு, செழிப்பு, செல்வ செழிப்பு போன்ற அனைத்திற்கும் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க. அவர் இந்த வேளையில் நீச்சம் பெற்றாலும் நீச்சபங்க ராஜயோகத்தை வலுவாக ஏற்படுத்தி கொடுப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக உங்களை தேடி வரப்போகிறது. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் உச்சபட்ச நன்மை, வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே கும்பராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் சுக்கிரன் நீச்சம் பெற்று அஷ்டமத்தில் இருப்பதால் சற்று கவனம் நிச்சயமாக இந்த வேளையில் கணவன் மனைவிக்கிடையே தேவை. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அதே போன்று காதலிக்கிடையே சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். சுக்கிரன்
சுக்கிரன் அஷ்டமத்திலும் அங்கு நீச்சம் பெற்றிருப்பதன் காரணமாக, எனவே சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். சுக்கிரன் சுத்தம் என்று அழைக்கப்படுகிறாருங்க. பளிங்கு போல் சுத்தத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கக்கூடியவர் தான் சுக்கிரன். எனவே அவர் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலுவாக நீச்சபங்க ராஜயோகத்தை உருவாக்குவதால் எதிர்பாராத அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதிலும் குறிப்பாக இந்த வேளையில் அஷ்டமத்தில் நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட எதிர்பாராத வகையில் கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மிக பெரிய அளவில் அள்ளி கொடுக்கிறார். கலைத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்துமே விலகும். கலைத்துறையில் உங்களது தனி திறமையை கண்டறிவதோடு அதன் மூலம் பொருளாதார ரீதியான வளர்ச்சி முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும். சுகபோக வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அற்புதமாக அமைய போகிறது. சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வேளையில் தசாபுத்திகள் வலுவாக இருந்து சுக்கிர தசையோ அல்லது சுக்கிர புக்தியோ நடைபெற்றால் உறுதியாகவே அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. வில்லங்கம் இருக்கக்கூடிய சொத்துக்களை விட்டுவிட்டு வில்லங்கம் இல்லாத சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல பல யோக வாய்ப்புகளும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணம் அமைகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல சிரமங்கள் தகர்த்தெறியப்பட்டு சுக்கிரன் உச்சம் பெறுவதை காட்டிலும் நிறைந்த நன்மை இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது அரைகுறையாக நின்ற பல பணிகளை இந்த தருணத்தில் திறன்பட செய்து முடிக்க முடியும். எந்த ஒரு செயலை எடுத்தாலும் அதில் நிறைந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் அபரிவிதமாக கிடைக்கும். பொருளாதார ரீதியான காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகுவதோடு பணவரவு அதிகரிக்கும். நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்த மாத்திரமே செய்து முடிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு தடையில்லாமல் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. நீண்ட நாளாக நீடித்து கொண்டிருக்கக்கூடிய நோய் சார்ந்த பல சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சி கிடைக்கும். இல்லங்களில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய வகையில் மிக அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கைகூடுகிறது. உங்களது எண்ணம் அனைத்தும் மிக அற்புதமாக கைகூடக்கூடிய சிறப்பான தருணமாக உறுதியாகவே அமைகிறது. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் தனித்து செயல்பட்டாலும் கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் புதிய வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். புதிய தொழில் துவங்குதல், தொழிலை விரிவுபடுத்துதல், புதிய வேளையில் இணைதல் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் அபரிவிதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசியல் துறை, கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு வீண் பலிகள் முற்றிலுமாக விலகி மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. மிகுந்த வருத்தமும் வேதனையும் விலகி தங்களுடைய வாழ்வில் அடுத்தடுத்து பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய சிக்கல், சிரமம் என்று இருந்தாலும் அதை சிறப்பான முறையில் கையாளுவதால் நல்ல வளர்ச்சி நிச்சயமாக நீட்சபங்க ராஜயோகத்தின் காரணமாக அபரிவிதமாக வலுவாக கிடைக்கிறது. கும்பராசிக்காரர்களுக்கு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைப்பதோடு அடுத்தடுத்து மிக சிறப்பான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய வகையில் உச்சம் பெறுவதை காட்டிலும் நிறைந்த நன்மையை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். மன உறுதியுடன் பல பணிகளை திறன்பட செய்யக்கூடிய அற்புதமான வாய்ப்பு கிடைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு.